அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு வாரம் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா உங்கள் பேர்? உங்கள் பேர் தெரியுங்கய்யா. நீங்கள் அப்போ வந்திருக்கிறீங்க. புஷ்பம். உங்களுக்காக போன தடவை ஜெபம் பண்ணி என்ன வாங்கிட்டு போனார்? சரி, நீங்கள் தான் உங்களுக்கு புஷ்பமா உங்கள் பேர்? சரி, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உங்கள் பேருமா? அழகம்மாளா? சரி சரி சரி. நீங்களும் புதுசாக இன்றைக்கி தானே வரீங்க? சரி சரி. யாருமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ சரி சரி. காயத்ரி சிஸ்டர். ஆமாம், பேசுனாங்க. ரைட். அவங்க உங்கள் மருமகளா அவங்க? சரி சரி. உங்கள் தம்பி பேர்? ராகேஷ்க்கும். என்னம்மா படிக்கிறீங்க? 6th. சரி சரி சரி. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்படியா? நீங்கள் புதுசாக இல்லை? அம்மா வந்தவங்க தான். 2-3 வாரம் வந்துட்டுருக்கேன். ஆமாம். பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்தவங்க வெறுமையாக போனது சரித்திரமே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் செய்வார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் சுகிச்சிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் இந்த வெயிலான ஒரு சூழலில் கூட நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தும்படி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். அவங்கள மிகுந்த மகிழ்ச்சியோடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள் சொல்லி சாட்சியிலே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபையினால் 128வது வாரம் இந்த இடத்துல ஆராதனை நடக்குது. சபை ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்துக்கு நாங்கள் முதல்ல வரும்போது அழுந்தலைப்பூர் கிராமம்னு ஒரு பேர் இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. கொரோனா டைமில் இந்த இடத்துல எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சேலத்தில் தான் என் மனைவி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என் மனைவிக்கு சொந்த ஊர் திருச்சி தான். திருச்சியில் ஆலம்பாக்கம், புள்ளம்பாடி ஆலம்பாக்கத்தில் தான் என் மனைவிக்கு சொந்த ஊர். எனக்கான சொந்த ஊர் சேலம். நாங்கள் சேலத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆன பிறகுமே சேலத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த தம்பி பிறக்கிற வரைக்கும், பெரியவன் பிறக்கிற வரைக்குமே அங்கே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு சூழலில் அழுந்தலைப்பூர் கிராமத்துக்கு நாங்கள் வந்தோம். வாங்க உட்காரு. அழுந்தலைப்பூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ சேலத்தில் இருக்கும்போது அழுந்தலைப்பூர் அப்படின்னு சொல்லி கிராமத்தை போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்பேன், எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்ப்பேன். அப்போது அழுந்தலைப்பூர்னு ஒரு கிராமம் இந்த எல்லையில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்த பிறகு அப்போ நாங்கள் இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்துக்குள்ளே வரும்போது இந்த கிராமத்தில் ஒருத்தர் கூட எங்களுக்கு அறிமுகமே இல்லை. ஒரு நபர் கூட எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. யாருமே தெரியாது. அதான் ஊரே தெரியாது. அப்புறம் எப்படி ஆள் அங்கே இருக்கிறது தெரியும்? யாரும் தெரியும். ஆலம்பாக்கத்தில் எங்கள் மாமியார் வீடு இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். வேறு எனக்கு இந்த திருச்சியில் இந்த லால்குடி இந்த பக்கம்லாம் யாருமே தெரியாது. யாருமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நாள் இந்த கொலக்காடத்தில் பக்கத்தில் எங்கே சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்ச நாள் கள்ளக்குடியில் எங்கள் மாமியார் வீடு இருக்கிறதுனால, கள்ளக்குடியில் எங்கள் மாமியார் தங்கி இருக்கிறதுனால அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு சபையில் உடன் ஊழியராக நான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அப்போ இந்த கோட்ரஸ் எங்களுக்கு கொடுக்கல. வடுகர்பேட்டையில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடியிருந்தோம். அங்கேருந்து டெய்லியும் டியூட்டிக்கு வந்துட்டு போவோம். அப்போல்லாம் இந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த தாப்பாய் ரோடெலாம் ரொம்ப வர்றதுக்குள்ளே ஒரு நாள் வந்துட்டு போனோம்னா அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்தாகணும். அப்படிப்பட்ட ரோடாக இருந்துச்சு. ரொம்ப பயம். ஏன்னா இந்த மாதிரி நான் சிட்டிக்குள்ளேயே வாழ்ந்த ஆட்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிட்டி எல்லாம் ஒரே சவுண்டாக இருக்கும், ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா, அப்படி இருந்த இடம். ஆனால் எனக்கு கிராமங்கிறது ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு கிராமத்திலே யாரும் வளர்க்கல. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க கிராமத்தில் தான். ஆனால் எப்போயாவது ஒரு வருஷத்தில் ஸ்கூலில் லீவ் அப்போ போவோம்ல, அந்த மாதிரி தான் போய் பழக்கமே ஒழிய அங்கேயே வாழ்ந்தெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் வாழ்ந்து பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வடுகர்பேட்டையிலேருந்து மெர்சி இங்கே டியூட்டி கொண்டு வந்து விடும்போதெல்லாம் பயந்து நடுங்கிட்டு தான் வருவோம். ஏன்னா இருட்டில் ஏதாவது கீழே விழுந்தால் கூட தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணுங்கிறது ஆள் கிடையாது. எப்போயாவது ஒரு லாரி போகும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, போக்குவரத்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப இதாக இருக்கும். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வரமாட்டாங்க. அப்படி ஒரு நெருக்கடியில் அப்போ இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே ஆண்டவரே சீக்கிரமாக அந்த ரோடு போடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவோம். ஒரு காலம் வந்துச்சு, அழகாக ரோடை போட்டு விட்டாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை விட நெருக்கமாக இருந்துச்சு. இங்கே தண்ணி வசதி கிடையாது. எங்கள் மாமாலாம் ஆரம்பத்துலேருந்து எங்கள் கூட இருக்கிறாப்புல, அவர் என்னுடைய தாய் மாமன் தான். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எங்கள் கூட இருந்தாங்க. அப்போ தண்ணி வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. இங்கெல்லாம் இந்த பாத்ரூம் வசதியும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழலாக தான் இருந்துச்சு இந்த அழுந்தலைப்பூர் கிராமம். கதவு திறந்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வண்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஆளே போக முடியாது. கதவெல்லாம் அடைச்சி வச்சுருப்போம். ஹீட்டு ஒரு பக்கம்,
பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் தான் இந்த அலந்தலைப்பூர் கிராமத்தில் இருந்தோம். அப்புறம் எல்லாமே ஒவ்வொன்றா ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடெல்லாம் அப்படியே அங்கங்கே உடைஞ்சு கிடக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். பாம்பு சுற்றியும் பாம்பு தான், பாம்பு நடுவில் தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு பாம்பை பார்ப்போம், அடிப்போம். அப்படி தான் சின்ன பிள்ளைகளை. அப்போ பையனே சின்ன வயசு தான், கை குழந்த மாதிரி தான் இருப்பான். ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அதான் நான் சொன்னேன், சிட்டி வாழ்க்கையிலேருந்து இந்த கிராம வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. சரி, ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆண்டவர் எல்லாம் தலைகளாய் மாற்றி விட்டார். இந்த 128 வாரம் ஆராதனை நடக்குது. இங்கே வந்து 3.5 வருஷம் ஆகுது. இந்த 3.5 வருஷத்தில் இன்றைக்கியோடைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் வந்த பிறகு நடந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, இந்த திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா அலாட் பண்ணி இந்த என்ன பண்ணாங்க, இந்த உடஞ்சி போனதெல்லாம் சரிப்படுத்துனாங்க, பாத்ரூம்லாம் சரி பண்ணாங்க. நாங்கள் போய் கேட்ட நாட்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது இதனாலும் ஆஸ்பத்திரியில் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில் ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க, நர்ஸு. நாங்கள் எப்படி ஒவ்வொரு டைம் போய் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அப்போல்லாம் கேட்கும் போதெல்லாம் யாரும் எதுவும் செய்யலை. அப்புறம் ஜெபத்தில் வச்சு ஏசப்பாட்டை கேட்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் கொண்டு வந்தது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த 2 வீலரில் 2 குடம் 4 குடம் போயிட்டு இந்த ஏரியிலையும் அந்த ஏரியிலையும் தண்ணி எடுத்து நிரப்பிட்டே இருப்போம். நானும் எங்கள் மாமாவும் தான். அவ்வளோ சிரமம், அவ்வளோ கஷ்டம். தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த குளத்து தண்ணிலாம் குடிச்சு பழக்கம் இல்லை எங்களுக்குலாம். மெட்ரோ வாட்டர் தண்ணியில் ஏதாவது குப்பை கடந்துச்சு, ஏதாவது ஒரு தூசு கடந்துச்சுனாவே அந்த தண்ணியை வேண்டான்னு சொல்கிறாள். நாங்கள் இப்போ எங்கேருந்து அந்த குளத்துலேருந்து தான் தண்ணியை கொண்டு வந்து குடிக்கிறோம். ஆமாம், அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிருக்கார் பாருங்கள். ஆனால் அப்படி இருக்கு, அப்படிலாம் ஒரு நெருக்கம். எதுக்குடா இந்த பக்கம் வந்தோம், இந்த ஏரியாவில் வந்தோம், இங்கே ஏன் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புலம்பல் தான் மனசுக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தா இன்றைக்கி பாருங்கள், எங்களை நேசிக்கிற எத்தனையோ குடும்பங்களை தேவன் எங்களை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ சகோதரிமார்கள், எத்தனையோ தங்கைமார்கள், எல்லாரையும் எங்களை நேசிக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஏற்படுத்தி கொடுத்துட்டார். எல்லாராலும் நேசிக்கப்படுகிற ஜனமாக எங்களை மாற்றினார். அப்புறம் ஒரு சூழல் வந்துட்டோம், வந்தாச்சு. அப்படியே இந்த நெருக்கத்தின் மத்தியிலே அல்லப்பா இது வாழ்ந்தாச்சு. கொஞ்ச நாள் கொலக்கானத்தங்கிற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த ஊரை குறித்து ஒரு பெரிய பாரம் எங்கள் மனசில் இருந்துச்சு. என்னென்னா இந்த ஊரினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம். இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி யாராவது சர்ச்சு நடத்திருக்கிறாங்களா, இல்லை யாராவது சர்ச்சு நடத்துகிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குதான்னு சொல்லி எடுத்து பார்த்தா அங்கே கேட்குற விஷயங்கள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. எத்தனையோ பேர்கள் இங்கே வந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் சபை நடத்த முடியல. ஒரு சிலர் சபையும் நடத்தினாங்க, ஆனாலும் இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அனுப்பிட்டாங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் நடத்தக்கூடாது, இங்கெல்லாம் நாங்கள்லாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த நம்ம பேங்கில் கூட மாடியில் கூட ப்ரேயர்லாம் நடத்திருக்கிறாங்க, கொல்லம்பாடியிலேருந்து. ஆமாம், ஆனால் அவங்களால ஸ்ட்ராங்காக செய்ய முடியல. அதுக்கப்புறம் கொலக்கானத்திலேருந்து இருக்கிற பாஸ்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, இங்கே ஊழியம் நடத்திட்டு இருந்தார். இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு இடத்துல இடம் வாங்கலை, ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு செட்டே போட்டார் சர்ச்சு நடத்துறதுக்கு. ஆனால் செட்டு போட்ட பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்காரங்களாம் திரண்டு வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஊரை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. இனி இந்த பக்கம் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த செட் அங்கே தான் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பாருங்கள் ஒரு டாப் இறக்கியிருக்கோம். அது அந்த வீட்டுக்காரங்க போடல, அது சர்ச்சுக்குன்னு போட்ட செட்டு. பார்த்துருக்கிறீங்களா? இந்த சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல போனீங்கன்னா பாருங்கள். நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், மனசு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஊர் தான் இந்த அலந்தலைப்பூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல சபையில் வசனத்தை போதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு அப்போ தான் இன்னொரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இப்படிப்பட்ட இடத்துல தான் சபையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு போய் ப்ரேயர் நடத்துறதுக்கு வீடு கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரேயரே நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எங்ககிட்டயே வந்து வீடு வேறு கேட்குறீங்களா அப்படின்லாம் எனக்கு திட்டிலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. எத்தனையோ இடம் சுற்றி பார்த்தாச்சு. ஃபேமிலியாக இருக்கிறது கூட வீடு கிடைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வெளியூர் ஆட்களுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வீடு கொடுக்க மாட்டாங்கள்ல. இருந்தாலும் என் ஒய்ஃப் இங்கே வருஷம் வேலை செய்கிறதுனால ஒரு இடம் கிடச்சிச்சு. அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் சகோதரிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோட்ரஸ்க்கு கன்ஃபார்மாக கிடச்சதுனால இங்கே கிடச்சிட்டு அப்புறம் இங்கேயே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் ஜெபிக்கும் போது, இந்த ஊரை குறித்து பாரத்தோடு ஜெபிக்கும் போது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மன வேதனையில் இருக்கிறாங்க, மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அவங்களுடைய சரியான ஒரு படிப்பு கல்வி இல்லாமல், அந்த கல்வியை அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாமல் அநேக பிசாசினுடைய ஆவிகள் பிள்ளைகளை வழிவிலக பண்ணிகிட்டு இருக்குது. குடும்பத்தில் நிறையா பிசாசினுடைய ஆவிகள் கிரியை செஞ்சுட்டு இருக்குது. குடி, அந்த மாதிரி பல விபச்சாரம் போன்ற பல காரியங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் சரி இந்த இடத்துல ஒரு சபை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தியே ஆகணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கும் போது அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று அப்படின்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனம் இங்கே நாங்கள் ஒட்டியிருந்தோம்.
அப்போது அந்த வசனம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிரசன்னத்தினால நிரம்பிடும், அவர்கள் தேவனுடைய வசமாக மாறும், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் பிரச்சனைகளோடு வேதனையோடு இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க மாட்டாங்கங்கிறது தான் அந்த வார்த்தையோடைய அர்த்தம். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசித்து அங்கே என்ன பண்ணோம், சபை இந்த இடத்துல ஆரம்பித்த பிறகு யாரும் இல்லை, தான் யாருமே ஊரில் யாருமே நமக்கு தெரியாது. அப்போது சரசம்மா மட்டும் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. சரி, ஒரு ஹோட்டல் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்காக ஏதாவது வாங்குறதுக்காக நான் போவேன். அப்போ தான் அந்த அம்மா கொஞ்சம் பழக்கமானாங்க. சரசம்மா தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த ஊரில் பழக்கமானாங்க. அப்புறம் போயிட்டு வருவோம், அவங்கள வீட்டுக்கெலாம் வருவாங்க. அவங்க இங்கே யார் நர்ஸ் வந்தாலும் எல்லா நர்ஸுகளுக்கும் ஏதாவது உதவினா அவங்க செய்வாங்க. அது மாதிரி அந்த வகையில் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சர்ச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜெபத்தோட. யாரும் இல்லை, விசுவாசிகளும் யாரும் இல்லை. நான், என் மனைவி, என்னோடய ஒரு பையன், அப்புறம் எங்கள் மாமா, அப்புறம் இன்னொரு எங்கள் ஹோமில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, எஸ்தர் ரேகான்னு சொல்லி. இவங்க பேரை வச்சு தான் நாங்கள் ரொம்ப நாளாக ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம். சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ஊழியம் செய்வோம். ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் ஆமாம் இதை செய்ய விட மாட்டேங்கிறாங்களே. இங்கே ப்ரேயர் இப்படி நடக்குது, இங்கே நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து நான் கூப்பிட்டனாவே அங்கே தான் திரண்டு வந்துடுறாங்களே போராட்டம் பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா சந்தைக்கும் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். சரி, எல்லா ஜனங்களும் எங்கே வருவாங்க, சந்தைக்குனா கண்டிப்பாக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சந்தையிலையும் போய் கைப்பிரதி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமைனா கள்ளக்குடி சந்தைக்கு போயிடுவோம், புதன்கிழமைனா புள்ளம்பாடி சந்தைக்கு போயிடுவோம், வியாழக்கிழமை பாடாலூர் சந்தைக்கு, வெள்ளிக்கிழமை சிறுவாச்சூர், லால்குடி, இப்படி சுற்றி சனிக்கிழமை கொலகானத்தம், இப்படி எங்கெங்கெல்லாம் சந்தை போடுவாங்களோ அங்கே சந்தையெல்லாம் போய் நின்றுக்கிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி பேப்பர் கொடுத்துட்டே இருப்போம். இப்போ அது மாதிரி ஒரு 20,000 30,000 கைப்பிரதிகள்லாம் கொடுத்தோம். ஆமாம் எந்த பக்கத்துலேயும் எங்களுக்கு தெரிய விடாமலே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, ஒய்ஃப் வேறு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே சர்ச்சு நடத்துறதுனால ஜாபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறதுனால அலந்தலைப்பூரில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊழியத்தை செய்யலை. அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அலந்தலைப்பூரில் இந்த மாதிரி ஒரு சபை நடக்குதுங்கிறது வெளியில் இருக்கிற சிறுகளப்பூர்காரங்களுக்கு தெரியும், நம்புக்குறிச்சிக்காரங்களுக்கு தெரியும், வரக்கொப்பையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கொலகானத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கருட்டமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அலந்தலைப்பூரில் ஆஸ்பத்திரியில் இப்படி ஒரு ப்ரேயர் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அலந்தலைப்பூர் ஜனத்துக்கு மட்டும் தெரியாத அளவுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். தெரிஞ்சால் ஏதாவது பண்ணிடுவாங்களோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஊழியம் செஞ்சவங்களாம் பெரிய ஆட்கள். அப்புறம் பாஸ்டர் ஆல்பர்ட் மகாராஜாயாலாம் ரொம்ப வருஷமாக இங்கே ஊழியம் செய்கிறார். அவரெல்லாம் ஒரு லெஜண்ட் மாதிரி இந்த ஏரியாவில். அவரையே இந்த ஊரை விட்டு சபை நடத்தக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க. அப்படின்னா அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தெரியமாட்டேன், அடிக்கடி கடைக்கு மட்டும் போவேன். ஆனால் இவங்க கிறிஸ்தவங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அம்மாவோடைய கடைக்கு மட்டும் போவேன். அப்போ அங்கே பாட்டு பாடிட்டே இருக்கும், வெர்க்மான்ஸ் பாட்டு பாடிட்டே இருக்கும். அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அந்த பாட்டை மட்டும் கேட்பேன். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே புள்ளம்பாடி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஒரு வடுகர்பேட்டையில் ஒரு சர்ச்சு போயிட்டு இருந்தனால அங்கே போயிட்டு இருந்ததுனால அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் போனோம் வருவோம் பேசுவோம், அவ்வளோதான். சரசம்மா வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று, அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் ப்ரேயர் பண்ணோம். வெள்ளிக்கிழமைலாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம், விரதம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த மக்கள் ரசிக்கப்படணும், இங்கே ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், வரணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த அலந்தலைப்பூரில் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறது நாங்களே என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஆனால் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கி திரளான ஜனங்கள் வந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆராதனை ஆரம்பித்தோன்னையும் ஒரு ஐயா வந்தார். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி போட்டுட்டு வந்தார். ஒரு 2 வாரம் முடிஞ்சு 3ஆம் வாரத்தில் வந்துட்டு எங்களை கூப்பிட்டார். இதே மாதிரி ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும் போதே வந்து கூப்பிட்டார் எங்களை, என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் மாமா தான் போய் பேசினார். அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது நானும் போய் பேசினேன். அப்போ கேட்டேன், என்னங்க ஐயா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் 60 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேன். 60 வருஷமாக அல்லேலூயாங்கிற வார்த்தையை இந்த ஊருக்குள்ளே நாங்கள் விட்டதே கிடையாது. நீ என்ன இப்போ வந்து அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. எனக்கு சொல்லும் போது அவர் ரொம்ப வயசான ஆள் தான், வெள்ளை வேஷ்டி 60 வயசாச்சு அப்படின்னு. 60 வருஷமாக இங்கே அல்லேலூயா வார்த்தையே இல்லை அப்படின்னார். அப்போ அவர் நினச்சி சொன்னேன், ஐயா நாங்கள் யாருக்கும் தொந்தரவு பண்ணல, மைக்கு வைக்கல, ஸ்பீக்கர் வைக்கல. அப்போல்லாம் இவ்வளோ மக்களும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறது என் மனைவி, எங்கள் மாமா, எங்கள் அக்கா, அவ்வளோதான். நாங்கள் 4 பேரும். நாங்கள் கிறிஸ்தவங்க. எப்படி நீங்கள் இந்துக்கள் உங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குதோ அது மாதிரி நாங்கள் கிறிஸ்தவர்கள் எங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் நாங்கள் பண்ணுறோம், யாருக்கும் தொந்தரவோ இல்லாமல் பண்ணுறோம். இல்லை நீங்கள் இங்கே பேசுகிறது அந்த ரோடு வரைக்கும் கேட்குது அப்படின்னாங்க. ரோடு இங்கே தானே சார் இருக்குது, அது நாங்கள் பேசினா கூட தான் சத்தம் கேட்கும். அப்புறம் நான் சொன்னேன், அப்போ பாட்டு பாடும் சாமி கோயிலில். அப்போ நான் சொன்னேன், சரி நான் இங்கே சத்தம் போடுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இங்கே ப்ரேயர் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அங்கே மாரியாத்த பாட்டு போடுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நிறுத்த சொன்னால் நீங்கள் நிறுத்திடுவீங்களா அப்படின்னு. இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னாரு. ஐயா நான் ப்ரேயர் இங்கே தான் பண்ணுவேன், இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நானும் செய்கிறத செய்கிறேன். போலீஸு கேஸு கோர்ட்டு
ஜெயிலு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் தான் நான். அல்லேலூயா. எல்லா எல்லைக்கும் போயிட்டு வந்தவன் நான். அதனால் எதுனாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். அப்போ போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் இந்த ஊர்லேயே நான் பார்க்கல இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. ஆனால் நாம் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நாம் இதே இடத்துல தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் தடை உண்டானுச்சு. ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இந்த ஒரு சபை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் யாரும், இன்றைக்கி வரைக்கும் ஊர் தலைவர் கூட நான் இங்கே ப்ரேயர் நடத்துறது தெரியும். எங்கே போனாலும் அவருக்கு வணக்கம் வைப்பேன். அவரும் வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பார். என் மனைவி விசாரிப்பார், ஏன்னா நர்ஸுங்கிறதுனால. அல்லேலூயா. ஒரு நாள் எங்களை இங்கே ஏன் ப்ரேயர் நடத்துறீங்கன்னு யாரும் எங்களை கேள்வி கேட்டதும் கிடையாது, நடத்தக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் யாரும் சொன்னதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வாசலை திறந்துட்டார். இனி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. நம்மளா பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு போனாதான் ஒழிய வெளியிருந்த ஆள் என்ன பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னால் கர்த்தர் ஒரு வாசலை திறந்தால் அதை அடைக்க ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் முன் குறிச்சிட்டார், இந்த பகுதி ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இனி இவங்க வியாதியோடு இருக்கக்கூடாது, இனி இவங்க பலவீனத்தோடு இருக்கக்கூடாது, இனி இவங்க கடன் நெருக்கடியோடு இருக்கக்கூடாது. ஏன் பிள்ளைங்க இவங்களுக்காக ஏன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, அதனால நான் இறங்கி வந்து இந்த கிராம மக்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் அதனுடைய விளைவாக தான் இந்த சபை ஒவ்வொரு நாளும் இங்கே ஒவ்வொரு வாரமும் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அடுத்த இருக்கிற நாட்கள் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரியலூர் மெடிக்கல் காலேஜ் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். புள்ளம்பாடி பக்கமாவது வந்துச்சுன்னா கூட, இல்லை லால்குடி ஆஸ்பத்திரிக்கு வேகன்சி வந்துச்சுன்னா கூட எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சியோடு தான் போனோம். ஆனாலும் வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. இது இந்த இதை விட்டுட்டோம்னா, இது எங்களுக்கு இப்போ இருக்கிற அலந்தலைப்பூருக்கு பக்கமாக இருக்கிறது அரியலூர் மட்டும்தான். இதை விட்டுட்டோம்னா திருவெரும்பூர் காமிக்குது, முசூரி காமிக்குது, துறையூர் காமிக்குது, அப்படியே அடுத்தடுத்த ஊர் சேலத்துலலாம் எக்கச்சக்க வேகன்சி காமிக்குது. ஆனால் எல்லாரும் எது காமிச்சாலும் நமக்கு சபை தான் முக்கியம். சபைக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்குதோ அதை தான் எடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் சுயமாக நினச்சிருந்தேன் அப்படின்னா, சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர், நான் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வீட்டிலேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் பழைய பஸ் ஸ்டாண்டில் பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே எத்தனை வேகன்சி வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. இது வரைக்கும் அவ்வளோ வேகன்சிலாம் வந்ததே இல்லை. எங்கள் சோதனைக்காகவே வந்திருக்குது 15 வேகன்சி 16 வேகன்சி. ஒரே ஒரு கிளிக்கு சேலம் எடுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா சேலம் போயிருக்கலாம் அப்படியே பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அதை விடவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்துல ஆண்டவருடைய விருப்பம் கட்டாயம் நிறைவேறணுங்கிறதுக்காக அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அரியலூருக்கே எடுத்துட்டோம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்கிறாங்க, ஐயோ இருக்கிறதுலையே அரியலூர் மெடிக்கல் காலேஜில் தாங்க சம்பளம் கம்மி அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. சம்பளமே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, காசுக்காக அல்ல, அவருக்காக. அல்லேலூயா. காசு எவ்வளோ நாளும் அவரால் தர முடியும். ஆமாம், இங்கே என்ன ஒரு 5000 குறைப்பாங்களா, அது 50,000 ஆண்டவரால் மாற்றி எனக்கு தர முடியும். ஆனால் ஆத்துமாக்கள் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. பணத்தினால எப்பயுமே, பணத்துக்காக எப்பயுமே நாங்கள் ஓடினதும் கிடையாது. பணம் எங்களை தேடி தான் வருமே ஒழிய நாங்கள் ஒரு நாளும் பணத்தை தேடி போனதாக சரித்திரம் இல்லை. அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மாற்றிட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கிருச்சு. அதனால் பொருளாதாரத்துக்காக இப்பவும் சொல்கிறேன், பொருளாதாரத்துக்காக நான் கர்த்தரை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன். என் ஒய்ஃபோடைய ஒர்க்கோ எனக்குலாம் 8,4 லட்ச ரூபாயிலிருந்து இப்போ 9 லட்ச ரூபா வந்துருச்சு. 9 லட்ச ரூபா கடன் இருக்குது. என் ஒய்ஃபோடைய வாங்குகிற சம்பளம், இங்கே வாங்குகிற 17,000 சம்பளத்தை வச்சு அந்த 9 லட்ச ரூபாய்க்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடியும். அசல் கூட அப்படியே தான் இருக்கும், வட்டி மட்டும்தான் கட்ட முடியும். ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நாள் நாங்கள் பசியோடு தூங்கினதாக சரித்திரமே இல்லை. அநேகருக்கு கொடுத்ததாக இருக்கிறோமே ஒழிய யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கினது இல்லை. எங்களை நேசித்து எங்கள் அம்மா அப்பா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு சகோதரிகள்லாம் காய்கறிகள்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, அம்மாலாம் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் போய் என்ன இறந்ததில்லை. எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, என் பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி யார் இடத்துலையும் போய் கையேந்து நிற்க ஆண்டவர் எங்களை விட்டதே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கொண்டு வந்தது அவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், நீதிமானுடைய சந்ததியை அப்பத்துக்கு இறந்து திரியும்படி செய்யவே மாட்டார். அதனால் தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். சரி, இனி வருகிற நாட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊரில் சபை நடத்துறதுக்கு நமக்கு இடம் கிடச்சிருக்குது. அல்லேலூயா. ஒரு எம்டி பிளேஸ் கிடச்சிருச்சு. ஆண்டவர் கிருபையினால் ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து அவங்களா மனதார தேவனுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்பி இந்த ஊரில் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி சபை கட்டுற வரைக்கும் அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு எம்டி பிளேஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ஒரு செட்டாவது போடணும். நீங்களாம் உட்காந்து அங்கே ஆராதனை செய்யணும்ல, அதுக்கு ஒரு மறைவாவது நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 என்ன பண்ணும்
தேவைப்படும். ஆமாம், அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு கொஞ்சம் தேவைப்படும் பணம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட்டாங்கன்னா கூட ஒரு 1000 சதுரடி இருக்குது. ஆமாம், மழைக்கும் வெயிலுக்கும் அதுதான், மழையும் வெயிலும் உங்கள் மேலே படாமல் அந்த இடத்துல நீங்கள் நல்லபடியாக ஆராதனை செய்யணும். அதுக்குண்டான தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது. அல்லேலூயா, கவலைப்படாதீங்க. நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் சாதாரணமாக இல்லை. இந்த வாரம் இங்கே நடத்தணுமா, அடுத்த வாரம் அங்கே ப்ரேயர் நடத்துகிற அளவுக்கு இந்த ஒரு வாரத்துலேயே எல்லா ஒர்க்கும் நான் செஞ்சு முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு வர வேண்டிய பணங்கள் இருக்கிறது. எங்கேருந்து பிரதர் வரும்? அங்கேருந்து தான் வரும். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்போ பிரதருக்கு எங்கேயோ நிறைய வட்டி கொடுத்துருக்கிறாரு போல் இருக்குது, அதெல்லாம் வரும்னு நினைக்கிறாருன்னு நினச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே வட்டி தான் கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறதுனால அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சபைக்கு, தம்முடைய ஊழியத்திற்கு கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. யாரை வச்சு கொடுப்பார்? உங்களை வச்சே கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஆமாம், இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17, என்னையோட சேர்த்து 17. என்னை விட்டுருங்க, நான் பாஸ்டர். நீங்கள்லாம் சேர்ந்து 16 பேர் இருக்கிறீங்க. 16 பேரும் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோச்சு? மேட்ருக்கு வந்துட்டாரா, போச்சுரா நம்ம அவ்வளோதாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். நான் அப்புறம் கடைசியாக இன்னொன்று உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். ஒரு ஆள் 10,000 ரூபா தரீங்க சார். எவ்வளோ ஆச்சு? 16 பேர் கொடுத்தா 1,60,000 ரூபாய்க்கு இந்த ரெடிமேட் கல் வச்சு அழகாக நான் செட்டு கட்டிடுவேன் நம்ம ப்ரேயருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு 1,60,000 ரூபா உங்களால் தர முடியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு 10,000 ரூபா தரணும்னா ஆண்டவர் உங்களுக்கு 30,000 ரூபா தரணும். கரெக்டா? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு 30,000 ரூபா ஆண்டவர் கொடுத்தா 10,000 ரூபா சபைக்கு தருவீங்களா? கண்டிப்பாக தருவீங்களா? அதுதான் சொன்னேன், ஹாப்பி நியூஸ் கடைசியாக சொல்கிறேன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் ஊரில் சபை வரணும், அதுக்கு நான் என் சார்பாக 10,000 ரூபா கொடுக்கணும், அதுக்கு எனக்கு 30,000 ரூபா கொடுங்க அப்படி கேட்குங்க. அல்லேலூயா. நீங்கள் கேளுங்க. எங்கேருந்து வாசல் திறக்கணும்லாம் தெரியாது. நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து இல்லை, வர வேண்டிய காசுலேருந்து இல்லை, புதுசாக ஒரு இடத்துல இருந்து திடீர்னு ஒரு 30,000 ரூபா உங்கள் மடியில் வந்து விழுவோம். விழுந்த பிறகு கொண்டு வந்து 10,000 கொடுத்துருங்க என்கிட்ட. அவ்வளோதான். அல்லேலூயா. நான் கட்டிடுறேன் சபையை. அப்புறம் தடை இல்லாமல் இங்கே ப்ரேயர் நடத்துவோம். ஒரு அழகாக ஒரு பாத்ரூம் கட்டிட்டு, முடிஞ்சால் ஒரு போரையும் ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி போட்டுட்டு அழகாக சபையை தடை இல்லாமல். நாங்கள் அரியலூர் போனாலும் ஒர்க் பண்ணுறது தான் அரியலூர், ஆனால் ஊழியம் இங்கே தான். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அலந்தலைப்பூரை விட்டு இனி நான் போவதாக வாய்ப்பே இல்லை. நான் பிறந்த ஊராக மாற்றிவிட்டேன். நான் சேலத்துக்காரன் அல்ல, நான் அலந்தலைப்பூர் தான். அல்லேலூயா. ஆமாம், அதனால் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் மனசார நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஏன்னா நீங்கள் கேட்குறதே ஆண்டவருக்காக தான் கேட்குறீங்க. ஆமாம், இது ரொம்ப ஈஸி. அவர் கொடுக்குறது 30,000, நீங்கள் தர்றது அப்போ உங்களுக்கு தான் லாபம் 20,000. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல கட்டி எழுப்புங்கள். கட்டாயம் தேவனுடைய விருப்பம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதனால் இங்கே எடுத்து விட்டு போயிட்டாங்களே அவ்வளோதானா அப்படிலாம் நினைக்காதீங்க. காமாட்சம்மா கவலைலாம் படாதீங்க. நான் இங்கே தான் இருப்பேன். இன்னும் பாப்பா இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். 8வது இன்னும் 1 மாதம் ஸ்கூல் இருக்குது. பையன் இங்கே தான் படிக்கிறான். தொடர்ந்து நாங்கள் இங்கே தான் பிரயாணம் செய்வோம். ஆமாம் ஆமாம், அதனால் கவலையெல்லாம் படாதீங்க. இந்த இருக்க அரியலூர் ஒரே மணி நேரம் சல்லுன்னு வந்துடுவோம் நாங்கள். அல்லேலூயா. எந்த ஜபத் குறிப்புனாலும் எதுனாலும் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எதுனாலும் நீங்களை அழைக்கலாம். இவர்கள் இங்கே விட்டு போயிட்டார்களே வருவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம், அடிக்கடி வருவோம். வாரத்தில் எல்லா நாளும் மேக்ஸிமம் நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, இங்கேயே ஒரு வீடு வாடகை எடுத்துகிட்டு இங்கேருந்தே மெர்சியை டியூட்டிக்கு அனுப்பலாமான்னு ஒரு யோசனை எனக்கு இருக்குது. ஸ்கூல் வேறு இங்கே இருக்கிறதுனால அப்படியே தான் அமைஞ்சிச்சுன்னா அப்புறம் டோட்டலாக இங்கே தான் இருப்போம். நம்மளுக்கு தேவையானது ப்ரேயருக்கு ஒரு இடம், அவ்வளோதான். அந்த இடத்த நம்ம ஏற்படுத்தி அதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா தடையில்லாமல் அங்கே ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கலாம். நீங்களும் விடுதலை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம். இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை. ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, சகல மேடுகளிலும் அவர்களுக்கு என்ன உண்டாகும்? மேய்ச்சல் உண்டாகும். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம இடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா,
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை அநேக நேரத்தில் ஒரு பெரிய மேடை தாண்டி போகிற போல் ஒரு சூழல் ஏற்படும். அது பொருளாதாரத்திலையா இருக்கலாம், இல்லை சரீர பலவீனத்திலையாவது இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையிலையா இருக்கலாம், ஏதோ இது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேட்டில் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. அந்த மேட்டில் தேவன் உங்களுக்கு மேய்ச்சலை தருவார். நீங்கள் எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அதே பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு நன்மையை தேவன் தருவார். அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் ஜனங்கள் மத்தியில் உங்கள் தலைகள் அவமானப்பட்டு தலை குடிந்ததோ அவர்கள் மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும். அவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. மேய்ச்சல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 23வது அதிகாரத்தில் அவர் எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் மேய்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வசனம் 23வது சங்கீதம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். உங்களை என்ன பண்ணுவார்? கொண்டு போய் விடுவாராம். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் மேய்ச்சல்கள் உண்டாகும். எப்படிப்பட்ட மேய்ச்சல்கள்? பசும்புல்லில் கொண்டு போய் உங்களை மேய்ப்பாராம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைனா என்னது? இப்போ ஓடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அருவியில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், ஒரு சவுண்டாகவே இருக்கும்ல. ஆனால் அமர்ந்த தண்ணீர்னால் ஒரு ஆற்று பாருங்கள், அப்படியே அமைதியாக இருக்கும் அந்த தண்ணி. பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஊர் ஏரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி எப்படி இருக்குது? அமர்ந்த தண்ணீராக இருக்குது. கடந்த நாட்களில் நாங்களாம் கடலுக்கு போனோம், மெரினா பீச்சுக்கு, சென்னையில் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி போனோம். தம்பி அஜோங் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நான், அம்மா, அப்பா எல்லாம் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து போனோம். அப்போ போயிட்டு 2 நாள் அங்கே இருந்த 2 நாள் தங்கி, ஒரு நாள் தங்கியிருந்தோம். அடுத்த நாள் நைட்டு தம்பியை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். வாங்கண்ணா உட்காருங்க, சேர் இருந்தா. ஆமாங்க, சேர் இருக்கா? நாங்கள் எல்லாமே சேர் இருக்குன்னு. சரி, ரைட். ஆமாம், 2 நாள் முடிச்சுட்டு வந்தோம். இங்கே வந்த அடுத்த நாளே என்ன வந்துருச்சு? மெர்சிக்கே டீட்டெயில் வந்துருச்சு, நீங்கள் சென்னை தான் வரணுன்ட்டாங்க. எப்போவுமே இங்கே கவுன்சிலிங் நடந்தால் திருச்சியில் தான் நடக்கும். ஆனால் இந்த டைம் எலெக்ஷன் பக்கமாக வந்ததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வச்சு அடுத்த நாளே ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்லாம் கவுன்சிலிங் வச்சுட்டாங்கன்னா ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. 15 நாள் டைம் எடுத்து தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வாட்டி தேர்தல் பக்கமாக வந்ததுனால தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எந்த விதமான ஆணையும் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, பிறப்பிக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்காகவே, அல்லேலூயா. ஏன்னா விட்டுருந்தா இன்னும் 4 மாதம் என்னவே இருக்கும், பணி நிரந்தரங்கிறது தள்ளி போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையில் அந்த 483 பேரில் 25வது நபர் மெர்சி தான். ஆண்டவர் எங்களுக்காகவே என்ன பண்ணிட்டாரு, அந்த சூழல்கள்லாம் மாற்றி அந்த இடத்துக்கு போயிட்டு போனோம். அப்போ அந்த 2வது தடவை திருப்பி சென்னைக்கு போனோம். அப்போ அந்த கடலெல்லாம் பார்க்கும்போது தம்பியெல்லாம், அஜோங் தம்பி, அம்மா அப்போல்லாம் போயிட்டு கடலெல்லாம் பார்க்கும்போது அந்த கடல் அப்படியே அலை வேகமாக வரும், திருப்பி போகும். பார்த்தா பயமாக இருக்கும், ஆனால் ஆசையாகவும் இருக்கும். அல்லேலூயா. அடுத்து நம்ம போயிட்டு வந்த பிறகு மனைவியோட ஃப்ரெண்டு, அவங்க பிள்ளைங்க, அவங்க கணவரெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களா சரி வாங்க, இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்துட்டு மெரினா பீச்சுக்கு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் பார்த்தோம். அப்போது அந்த மாதிரி தண்ணீர்கள் அல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அவர் கொண்டு போய் விடுற இடத்துல சலசலப்பு இருக்காது, நெருக்கங்கள் இருக்காது, சவுண்டே இருக்காது, அமைதியாக நீங்கள் இளைப்பாறலாம். அல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கிறது உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்கிறது உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு சார் வரணும்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ரெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அல்லேலூயா. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையின் நாட்கள் இளைப்பாறுதலின் நாட்களாக இருக்கும். இளைப்பாறுதலின் நாட்களாக இருக்கும். எப்படி இளைப்பாறுதல் நாட்களாக இருக்கும்? சரீரத்தில் பலவீனம் இருக்காது, சரீரத்தில் வியாதி இருக்காது, சரீரத்தில் சோர்வுகள் இருக்காது, ஃபைனான்ஸில் குறைவே இருக்காது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் 5000 ரூபாய்ங்கிறது குறைஞ்சபட்ச வருமானமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார், இந்த இடத்துக்கு வர்றவங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வருமானம் குறைஞ்சபட்சம் 5000 மாறும், சீக்கிரமாக மாறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்கேருந்து மாறலாம் தெரியாது, எங்கேருந்து வேலை கிடைக்குன்னு தெரியாது, எங்கேருந்து தொழில் அமையும் தெரியாது, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் இனி பண்ண போகிறீங்கிறது எனக்கு தெரியாது, இல்லை என்ன வேலைக்கு போக போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை தேடி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 வந்து தீரும். அல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதலின் நாட்கள். இப்போ யோசிங்க, என் சரீரத்தில் பலவீனமே இல்லை,
ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே இல்லை, மாத்திரை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்ந்து சமாதானமாக இருக்கிறாங்க, எனக்கும் ஒரு நாளில் குறைஞ்சது நல்ல வருமானங்கள் இருக்குது, என் வாழ்க்கை லைஃப்பில் எதுக்காக நான் கவலைப்படுவேன்னா இருக்கிற நாட்களை கடவுளுக்குள்ளே அமைதியாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியே காலத்தை ஓட்டிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நீ உங்கள் வாய் திறக்கும், புலம்புறதுக்காக நீ உங்கள் வாய் திறக்கவே திறக்காது. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மீது ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி தான் வசனம் சொல்லுது, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவாராம். ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த நெருக்கடி, எப்போ எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும், எப்போ என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாறும், எப்போ என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் மாறும், இப்படியே புலம்பிட்டே இருக்கிறோம்ல, இதெல்லாம் ஆனந்த களிப்பாக தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் சரீரத்தில் என்ன குறைவில்லாமல் வச்சுருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி, என் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறாங்களே உமக்கு நன்றி, எந்த மருந்து மாத்திரையும் வாங்காதபடி என் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்களே உமக்கு நன்றி, யார்கிட்டையும் கடன் வாங்காதபடிக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை எங்கள் ஃபைனான்ஸை நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, மிக சமீபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை இந்த நாளில் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாரு, அதை திருப்பியும் உறுதிப்படுத்துகிறார். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் அவரை நம்பி வந்தவங்க. அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மதம் மாற்றுவது எங்கள் வேலையும் அல்ல. அவருடைய வேலை என்ன அப்படின்னா என் பிள்ளைங்க, இன்றைக்கி நம்ம பெற்ற பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நம்ம நினைப்போம். நம்ம பெற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம், ஓகே நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோம், காடு மேடு அது இதுன்ட்டு வயல் வேலை டிரைவிங்கு அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு பண்ணுறோம். ஆனால் ஒரு நாளாவது நான் கஷ்டப்பட்டல என் பிள்ளையும் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு யாராவது இங்கே நினச்சிருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். கடினமான கணவர் கூட, கடினமான மனைவி கூட பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி நினைக்கவே மாட்டாங்க. இந்த சுவாபம் எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இது கடவுளுடைய சுவாபம். அல்லேலூயா. இது உங்களுடைய சுவாபம் அல்ல, இது கடவுளுடைய சுவாபம். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம பசியோடு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த சாப்பாடு கொடுத்து நான் பசியோடு இருந்தால் பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்போம். அந்த பிள்ளை நம்மளை பார்க்குதோ பார்க்கலையோ அது செகண்ட், அது நம்மளை மதிக்குதோ மதிக்கலையோ அது செகண்ட். ஆனால் நம்ம பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பாசத்தையும் அந்த அன்பை என்ன பண்ணிகிட்டே தான் இருப்போம், பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கா. அப்போ தான் சொல்கிறேன், சாதாரண ரத்தமும் மாம்சமும் இருக்கிற நமக்கே அவ்வளோ பாசம் அவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னா நம்மளை ஆவியில் பெற்றெடுத்த கடவுள் அவர். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறது அவருக்கு பிரியமே இல்லை. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் மதத்தை இங்கே திணிக்கிறதே இல்லை, மதத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. உங்களுக்கு ஒரு அப்பா உண்டு சார், அந்த அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை, நீங்கள் வியாதியோடு இருக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை, நீங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாம் இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம், நீங்கள் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். இந்த சத்தியத்தை மட்டும்தான் சார் இந்த பைபிளிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப. அல்லேலூயா. வேறு ஒன்றும் நான் சொல்கிறது இல்லை. நீ இங்கே வந்துட்டியா, நீ அங்கே போகக்கூடாது, அங்கே போயிட்டியா, அங்கே வரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதில்ல ஆள் இல்லை. எங்கள் அப்பா அப்பாலாம் இப்போ வரைக்கும் இந்து தான், என் தங்கச்சிங்கெல்லாம் இன்னமும் எங்கள் வீட்டில் சாமி படம்லாம் வச்சு சாமி கும்பிட்றவங்க இருக்கிறதான் செய்கிறாங்க. அதெல்லாம் நான் என்ன ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, தடை பண்ணுவது இல்லை. நான் அறிஞ்சிக்கிட்டேன், அவங்க ஒரு நாள் அறிவாங்க. நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். நீங்கள் என் ஃபேமிலியிலே பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கள் மாமா தெரியும், தாய் மாமா தான் எனக்கு, எங்கள் அக்கா இருக்குது, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. என் குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கிறது யாருன்னா நான் மட்டும்தான். அல்லேலூயா. ஆனால் நான் மட்டும்தான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன். இதை அவங்க பார்க்குறாங்களே, பார்த்து வந்தாங்கன்னா போதும். நமக்கு யாரையும் கட்டாயப்படுத்த என்ன பண்ண வேண்டியதில்லை, வர வேண்டியதே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சார், 4 ஹோட்டல் வரிசையாக இருக்குது, 3 ஹோட்டலில் விளங்க மாட்டேங்குது சாப்பாடு, ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும் கம்மி விலை ஆனால் நல்லா இருக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறேன் 4 ஹோட்டல் இருக்குது அங்கே, நீங்கள் எப்போயாவது சாப்பிட போனீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போங்க, அந்த ஹோட்டலுக்கு போங்க. இந்த புள்ளம்பாடிக்கு வரும்போது சொன்னாங்க, இந்த புள்ளம்பாடியில் எம்ஜிஆர் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஆமாம், அது மாதிரி சொல்லி விட்டுருவோம், அவ்வளோதான். அவங்க போய் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு ஹோட்டலுக்கு போவாங்களா? சட்னியில் தண்ணி கலக்கிற ஹோட்டலுக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரிஜினலாக சட்னி வைக்கிற ஹோட்டலுக்கு தான் போவாங்க. அதே போல் தான் இதுவும். இதுக்கு மதமுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு ஒரு மத சாயத்தை நாங்கள் பூசுவதே இல்லை. அதனால தான் என்னை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மாதிரியே இருக்காது. நீங்கள் நினச்ச பாஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க, வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, வெள்ளை பேண்ட்டை போட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே எனக்கு இருக்காது. அல்லேலூயா. அந்த வயசு வரலையா? எந்த வயசு வந்தாலும் இப்படி தான் இருப்பேன் நான். இல்லை, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் 20 வயசுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன்.
20 வயசுலேருந்து எனக்கு 31 வயசு, 11 வருஷத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. லைட்டாக தொப்பை வந்துருக்குது. அப்போ தொப்பை கூட இருக்காது என்ன மாமா, இப்போ கொஞ்சம் தொப்பை வந்துருக்குது. ஏன்னா மனைவியோட சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, வயிறு கொஞ்சம் தொப்பை வந்து அதையும் குறைக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அலையலோ. ஆமாம், ஆனால் ஆக்டிவாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டை விட ரொம்ப இப்போ தெளிவாக இருக்கிறேன். சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அலையலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு சந்தோஷத்தோடு போகலாம். இனி என்னுடைய வாழ்க்கையில் மேய்ச்சல் உண்டாகும். இதுவரைக்கும் வறண்ட நிலத்தில் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்படுறமே, ஒன்று கூட நிற்க மாட்டேங்குதே. வாங்க வர்றதெல்லாம் எப்படி தான் இருக்குது, ஓட்டப்பையில் போடுற மாதிரியே தான் இருக்குது. வர்றது போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் அப்படியே தங்கும். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய பிரயாசங்கள், நீங்கள் கடினப்பட்டு உழைக்கிறீங்க பாருங்கள், அந்த உழைப்பினுடைய பலன் அப்படியே உங்கள் வீட்டில் தங்கும். அப்படியே அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களாக மாறுவாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் மாற்றப்படும். அவர்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. பையனா அந்த பையமாக இருக்கணும். அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் பாரு, கரெக்டான பையன், கரெக்டாக பேசுவான், கரெக்டாக நடந்துக்குவான், பெரியவங்களுக்கு நல்லா மரியாதை கொடுப்பான். இப்படி அப்படி கூட அப்பாவுடைய பையனை கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒன்றே ஒன்று சொல்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போக ரெடியாக இருக்கிறாரு. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பட் ஒன்றே ஒன்று கண்டிஷன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 1வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. நான் தாழ்ச்சி நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் தாழ்ச்சி அடையாமல் இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் குறைவே இல்லாத ஆசீர்வாதம் இருக்கணுமா? உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் மட்டும் இருக்கணுமா? பலவீனம், நோய்கள், வியாதிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா உங்கள் மேய்ப்பராக இருந்தால் போதும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளில் காலை எந்திரிச்சோன்னே ஒரே ஒரு ஜபத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு வீட்டு பாடம் தலையில் கை வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லித்தரேன். தலையில் கை வச்சுக்கோங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்கள். என் அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவ்வளோதான். இதை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நாள் முழுவதும் நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. எல்லாம் நீங்கள் கை வைக்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக வரும். உங்கள் சரீரத்தில் வியாதி நீ தங்கவே தங்காது. அதெல்லாம் வேரோட படிப்படியாக மாறும். ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் வலிச்ச காலை இனிமேல் 1 மணி நேரம் வலிக்கும். அப்புறம் 1 மணி நேரங்கிறது அரை மணி நேரமாக மாறும். அப்புறம் வலியே இல்லாத கால்களாக உங்கள் கால்கள் மாறிவிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். கழுகு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கழுகுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடுமா, பெரிய மலையினுடைய குன்று ஒரு மலையில் போய் உட்காந்துக்குமா. உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், அதனுடைய அந்த மூக்கு, அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த மூக்கை வச்சு அதனுடைய இறகுகளை அதையே வறுக்குன்னு பிடுங்குமா. வலிக்கும் அதுக்கு, ஆனால் பிடுங்கும். அது பிடுங்கும் போது அதுக்கு ரத்தம்லாம் வலியும். அதெல்லாம் உடம்புல இருக்கிற அந்த இறகெல்லாம் பிடுங்கின பிறகு அந்த மூக்கு இருக்குது பாருங்கள், அது ஷார்ப்பாக இருக்கிற அந்த மூக்கு, அதை வந்து ஃபோர்ஸாக அந்த கல் மேலே அந்த பாறையில் அடிக்குமா. அதுவே அடிச்சிக்குமா, அப்படி டக்குன்னு அடிச்சிக்குமா. அடித்து அந்த மூக்கில் இருக்கிற அந்த அந்த அழகுன்னு சொல்லுவாங்களா, அதுவே என்ன வேணுமோ உடஞ்சிருமா. ஒட்டஞ்சி அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு கோல் அந்த கழுகை பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த இறகுகள்லாம் பிடுங்கி அந்த மூக்கெல்லாம் அதே உடச்சிக்கிட்டு இருக்குமா. எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி பண்ணிட்டா அடுத்து கொஞ்ச நாளில் புதிய இறகுகள் உருவாகும், புதிய அழகு உண்டாகும். அது இதுக்கு முன்னாடி இருந்த இறகுகளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூக்கினுடைய அழகை விட இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடும். அந்த நிலைமைக்கு வந்த பிறகு பாருங்கள், ஏற்கனவே பறந்துட்டு இருந்த ஹைட்டை விட இன்னும் அதிகமாக பறக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி அந்த கழுகை போல் ஒரு வேதனையான ஒரு சூழல் இருக்கலாம். எப்படி அந்த கழுகு அந்த சரீரத்தில் அந்த இறகெல்லாம் பிடுங்கி ரத்தம் வடிஞ்சு வேதனையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்போ நீங்கள் இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், நீங்கள் உயர எழும்புகிற நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு புதிய சிறகுகள் முளைக்கும். உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்படும். நீங்களே நினைக்க மாட்டீங்க, இந்த வயசில் இவ்வளோ பலனாக இருக்கிறனா அப்படின்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஒரு பலத்தை வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்று நீங்கள் தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நாள் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு போயிட்டோம்னா முடியாது. டெய்லியும் சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு நாள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, அடுத்து 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, தாங்கலாம். 3ஆவது நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. சாப்பிட்டா தான் அன்றைக்கி என்ன பண்ண முடியும், அன்றைக்கி ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்,
இது ஒரு சாப்பாடு மாதிரி. இந்த சாப்பாடை நீங்கள் உள்ளே ஏற்றிட்டே இருக்க தான் நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்கள் பொருளாதாரம் பலன் அடையும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் பலன் அடையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பலன் அடையும். நீங்கள் எத்தனை குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், நாங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் என்கிட்ட ஃபோனில் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது, ஏழைக்கும் பிரச்சனை இருக்குது. பணம் வச்சுருக்கிறவனுக்கு பணத்தினால பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். மனைவி சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவர் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, குடியில் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு பல நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் நமக்கும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நமக்காக ஒருத்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த பிரச்சனையை பார்த்துக்குவார். டாடி, இந்த கடன் பிரச்சனை நீ என்னுடைய பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனை டாடி, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போதும் போல் அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிங்க. உங்கள் கடன் பிரச்சனை எப்படி அடையுதுனே தெரியாது, கடன் கொடுத்தவங்களே நீங்கள் கடனே அடைக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அது மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய சாட்சிகள் நடந்திருக்கு. ஒரு டைமு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். சேலத்தில் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை வச்சு ஃபைனான்ஸ்லாம் அடகு வச்சு வாங்கிட்டாங்க. ஏதோ கல்யாண செலவுக்கோ எதுக்கோ பணம் வாங்கிட்டாங்க. பல வருஷங்களாச்சு. வட்டி அவங்களாம் கொஞ்ச நாள் கட்டினாங்க, வட்டி கட்ட முடியல. அந்த பத்திரத்துக்கு மேலே பணம் கொடுத்தவங்க அந்த பத்திரத்தை பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களால் கொடுக்க முடியல. இவங்க ஒரு ஏழையான குடும்பம், தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகள் தான். அந்த மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுக்காக தான் கடன் வாங்கினது. இப்போ அந்த கடனை அடைக்க முடியல. கடன் அடைக்க முடியலனால இந்த வீடை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபைனான்ஸ்காரங்க எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரி, இவங்க வயசானவங்களாக இருக்கிறாங்க, இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, அவங்களும் யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. சரி, இவங்களை நம்ம வெளியே அனுப்பிட்டு இந்த வீடை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இவங்களால பணமும் கட்ட முடியல, அதான முறை. வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்கிறோம், பணத்தை கட்ட முடியல, என்ன இவனை வீட்டை நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொடுத்து தானே ஆகணும். பேங்காக இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஆகணும், கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. இவங்க கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள்னா ஆரம்பத்துலேருந்து கிறிஸ்தவர்கள். இடையில இது மாதிரி யாரோ நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கக்கா, உங்கள் கடன் பிரச்சனை மாறுன்னு சொல்லி யாரோ இப்போ எப்படி உங்களுக்கு ரேணுகாக்கா சாந்தி அக்கா சொல்லி உங்களை சர்ச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்களே, அது மாதிரி அங்கே ஒரு அக்கா அந்த 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 அம்மாவையும் அந்த ஐயாவையும் அனுப்பி வச்சாங்க சர்ச்சுக்கு. அவங்க சர்ச்சுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணாங்க, சர்ச்சிலே அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க அந்த ஃபைனான்ஸ்காரங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான்மா உங்களுக்கு டைமு, நீங்களும் வயசானவங்களாக இருக்கிறீங்க, நாங்கள் வந்து உங்களை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்களே மனசாட்சி பிரகாரம் என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்கல, பணம் கொடுக்கல, அதுக்கு தான் உங்கள் வீடு வச்சு தான் வாங்கினீங்க, உங்கள் வீடை நாங்கள் எடுக்க போகிறோம், நீங்கள் வெளியே போயிருங்க, நீங்களே வீடு பூட்டி சாவி என் கையில் கொடுத்துருங்க, டீசெண்டாக அங்கே வந்து அசிங்கப்படுத்திக்காதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ்காரர் திட்டாரு. அடுத்து 3 நாள் டைம் கொடுத்துருக்குறார். இந்த 3 நாள் இந்த வயதான தாயும் இந்த வயதான தகப்பனும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி வந்துட்டோம், இவ்வளோ நாளாக நாங்கள் தேடி வரல, ஆனால் கொஞ்ச நாளாக தான் சர்ச்சுக்கு வரோம், ஆனால் எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த 3 லட்ச ரூபா பணத்தை எங்களால் என்ன பண்ண முடியாது, எங்களுக்கு மாத வருமானமும் ரொம்ப குறைவு. அவர் ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். வாட்ச்மேனோடைய சம்பளம் 5000 6000 அப்போது, நான் சொல்கிறது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான் சம்பளம். அதை வச்சு தான் அந்த 2 பேர், தாத்தாவும் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வயிற்றுக்கு பொழப்பு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த இருக்கிறது அது ஒரே ஒரு சொந்த வீடு தான், அதை விட்டால் வேறு வழியே இல்லை. அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனால் கூட வாடகை கட்டுறது கூட அவங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா வர்ற சம்பளமே 5000 6000 அவ்வளோதான். ஏன்னா பொன் பிள்ளையை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை தான் இருக்கும், ஆனால் முடியாது, அவங்களால செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழல் அவங்களுக்கு உண்டாயிரும். அவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கே நெருக்கடிகள் ஆகிறதுனால அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வேண்டிய சூழல் வராது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் நீ எங்களுக்கு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டாங்க. காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, கண்ணீர் விட்டு அழுது கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. 3 நாள் சொன்னாங்களா, 1 நாள் போயிடுச்சு. 2வது நாள் அந்த ஃபைனான்ஸ் பணம் கொடுத்தாரு பாருங்க, அவருடைய தாயார் எங்கேயோ போய் பாத்ரூம்லேயே எங்கேயோ குளிச்சுட்டு வெளியே வரும்போது கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து மண்டையில் பயங்கரமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரர் தான், ஆனாலும் உயிரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறாரு. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இவங்க வயசானவங்களாக இருக்கிறாங்க சார், அதனால் தலையிலே ரொம்ப அடிபட்டு ரத்தம் போனதுனால இவங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு வழியில் அவருடைய வழி இருக்கும்ல, அங்கே வழியெல்லாம் போயிட்டு கோயிலுக்கெலாம் போகிறாரு, ஜாதகம்லாம் பார்க்குறாரு, எங்கள் அம்மா உயிரை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஒரு ஜாதகக்காரன் சொல்லியிருக்கிறார், ஒரு ஜாதகத்தை பார்க்க போயிருக்கிறாங்க அந்த ஐயா, அந்த ஃபைனான்ஸில் ஐயா. அவர் போய் பார்க்கும்போது அப்போ சொன்னாராம், அந்த ஜாதகக்காரர் சொன்னாரா, எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், நான் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்குறேன், நான் ஃபைனான்ஸியர் தான், நான் ஃபைனான்ஸ் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னாராம். அந்த பணம்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க, உங்கள் அம்மாவை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டாங்களாம். இவருக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. அது பல லட்சம் இருக்குது, 10 லட்சம் 5 லட்சம் இருக்குது, அதெல்லாம் எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியும்? அம்மா உயிரை காப்பாற்றணுன்னா அதை தான் நீ செஞ்சாகணும், அந்த புண்ணியம் வந்து உன் அம்மாவை காப்பாற்றிடும் அப்படின்ட்டு ஜாதகக்காரன் சொல்லிட்டாராம். இவர் பார்த்தாராம், 5 லட்சம் பெருசா அம்மா பெருசான்னு பார்த்தா எதைத்தான் பெருசு,
அம்மா தான் பெருசு. அவர் ஃபைனான்ஸில் திருப்பி அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் 5 லட்சத்தை என்ன பண்ணிடுவார், ஏதோ ஒரு வகையில் சம்பாரிச்சிடுவார். ஆனால் உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. அவர் முடிவு பண்ணார், அந்த 5 லட்சம் நமக்கு வேண்டாம், அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே போனாராம், லிஸ்ட் எடுத்தாராம், யார் யாருக்கு பணம் கொடுத்தாரோ அவங்களாம், தயவு செஞ்சு நீங்கள் நாளைக்கு வந்துருங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு, உங்கள் பத்திரத்தை நான் திருப்பி தந்துடுறேன், எனக்கு நீங்கள் வட்டியும் தர வேண்டாம் காசும் தர வேண்டாம்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா! எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு பாருங்க. உங்களுக்காக ஒரு அம்மா மண்டையே உடைப்பார். அல்லேலூயா! ஆமாம், உங்கள் கடனை மாற்றணுங்கிறதுக்காக ஒருத்தர் மண்டையே உடச்சி அதை ஒரு ஜாதகக்காரன் மூலமாக சொல்லி கடைசியில் உங்களுக்கு கடனே இல்லாமல் அடுத்த நாள் போனாங்களா, அந்த 3 நாளில் 2வது நாள் இந்த அற்புதம் நடந்துருச்சு. 3வது நாள் அந்த வயசான தாயும் அந்த வயசான தந்தையும் போனாங்களாம். இவர் சொன்னது உண்மைதானா பொய் தானான்னு பார்க்க போனாங்களாம். உண்மையாகவே அவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுட்டு, இந்தாங்கம்மா உங்கள் பத்திரம், நீங்கள் வட்டியும் கொடுக்க வேண்டாம் பணமும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அந்த அம்மா வந்துட்டாங்களாம். அல்லேலூயா! அதுக்கப்புறம் அந்த தலையில் அடிபட்ட தாயாரும் சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதுதான் சொல்கிறேன், உங்களுக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். அல்லேலூயா! அவருக்கு சாதாரணம். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இத்தனை லட்சம் கடமா, ஐயோ இவ்வளோ நெருக்கடியா, ஐயோ இவ்வளோ சரீரத்தில் வியாதியா, ஒரு செகண்ட் போதும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் உங்களுக்காக ஆண்டவர் போடுவார். அல்லேலூயா! உங்களுக்காகவே ஒரு பிளானை போடுவார். கடன் கொடுத்தவனே வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றிடுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா! நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இனி மேய்ச்சல் உண்டாயிருக்கும், பசும்புல் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இதெல்லாம் ஏன் உங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தட்டில் போட்டு வைப்பேன், அதோடு தான் என் கடமை. அதை எடுத்து சாப்பிட்றது யார் கடமை? அதே தான். இங்கே வார்த்தையை கொடுத்துருவேன், இதுதாங்க வழி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து வார்த்தையை கொடுத்துருவேன். இந்த வார்த்தை என்றைக்கு உங்கள் வாய்க்கு வந்து அந்த வார்த்தை வெளியே வருதோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா! அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். நான் சொல்கிற அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு இனி மேய்ச்சல் உண்டாயிருக்கும், எனக்கு இனி மேய்ச்சல் உண்டாயிருக்கும், எனக்கு இனி மேய்ச்சல் உண்டாயிருக்குன்னு நீங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மேய்ச்சல்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அது வறண்ட நிலமாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு வயல்வெளியை ஆண்டவர் உண்டு பண்ணிடுவார். எந்த வேணாலும் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஏன்னா நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா! உங்கள்கிட்ட இருந்து அவர் ஒன்றுமே எதிர்பார்க்கல, உங்கள் மனசு மட்டும்தான் எதிர்பார்க்குறார். என் பிள்ளை என்னை நம்பி இருந்தால் போதும், என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு அவர் பொறுப்பெடுத்துக்குவார். அல்லேலூயா! கண்களை மூடி செவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலே உங்கள் வார்த்தை எங்கள் மீது, உம்முடைய மகிமையான வார்த்தைகள் எங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவர்களுக்கு நிறைவேறும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மேடுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ பாடுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு விடுதலை இந்த காலை வேளையில் கட்டளையிடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் மேய்ச்சலை நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் இன்றிலிருந்து இவர்கள் வாழ்க்கையில் மேய்ச்சல் உண்டாயிருப்பதாக, மேய்ச்சல் உண்டாயிருப்பதாக. மேய்ச்சலை தடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேறறுத்து போடுகிறோம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இவர்கள் சரீரத்திலே வியாதிகளோ பலவீனங்களோ நோய்களோ இருப்பதற்கு அனுமதி இல்லை. ஆரோக்கியம், பலன், சுகம், ஜீவன், தீர்க்காயுசு உண்டாயிருப்பதாக. என்ன மன விருப்பம் இருந்தாலும் எல்லா இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். அன்றைக்கி அந்த வயதான தாத்தாவுக்கும் வயதான அந்த அம்மாவுக்கும் நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்க. ₹1 செலவு இல்லாமல் அந்த 3 லட்ச ரூபா கடனை வட்டியுள்ள அசையும் இல்லாமல் அடைச்சிங்க. அது மாதிரி இன்றைக்கி இங்கே யாராவது கடன் பிரச்சனையோடு இருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நன்மைகள் நடப்பதாக. எல்லா கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருவதாக, குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, சரீர பலவீனங்கள் முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தர் அப்படியே இருக்கிற ஒவ்வொரு மீதும் அந்த அக்கினியை ஊற்றுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பார்களாக. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் கைகளிலே லட்சங்கள் புரளட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படியே செய்துவிட்டீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.